ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அக்ஸி ஜோன். இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் அப்புறம் டே இன் மை லைஃப் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. நான் கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்திரிச்சிட்டேன். நான் சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்ததே வேற, கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஆப்போசிட்டா எனக்கு தூக்கமே வரல. ஒரு 5:30 முழிப்பு தட்டிடுச்சு. சரி, பெட்டை விட்டு ஒரு 7 o'clock எந்திரிச்சு நான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு எனக்காக மட்டும் நான் உளுந்தங்களி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த உளுந்தங்களிக்கான பவுடரை நான் முந்தின நாளே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். கருப்பு உளுந்தையும் கொஞ்சமா அரிசியும் சேர்த்து அது கூட சுக்கு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஊற போடணும் உளுந்தங்களிக்கு அப்படின்னு நினைப்பேன், அப்படியே மறந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அதுவும் இல்லாம என் கசின் சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தப்ப இந்த ஐடியா சொல்லியிருந்தாங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்றதுக்காக இந்த தடவை அதை மாதிரி செஞ்சு பார்த்துருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு உளுந்தங்களி கிண்டிட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே லெனக்குட்டி எந்திரிச்சு தூக்கத்துல அழுது எந்திரிச்சு வந்திருந்தாங்க. அழுதுட்டே ப்ரஷ் கூட பண்ணாம குட்டி அழுதுட்டே வந்துச்சு. தேடி இருப்பா போல இருக்கு எந்திரிச்சு. அப்புறம் சரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு கொஞ்சிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண அனுப்பிச்சாச்சு. இன்னும் அவங்க டேடியும் இன்னொரு மேடமும் எந்திரிக்கல. சரி, அவங்க வரதுக்குள்ள பாலெல்லாம் காய்ச்சி வச்சா காஃபி போடறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு யோசிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். எனக்கு மட்டும்ன்றதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமா முடிச்சாச்சு. 9 மணிக்கே முடிச்சாச்சு. இன்னும் அவங்கெல்லாம் வரட்டும், வந்த பிறகு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பெருசா எதுவும் சாட்டர்டேன்றதுனால பெரிய ஃபுட் மாதிரி எதுவும் பிளான் பண்ணிக்க மாட்டோம். மார்னிங் ஒரு சிம்பிளா முடிச்சிடலாம். எப்பயுமே அப்படிதான் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கடுத்து லெனக்குட்டி எனக்கு ரெட்டைச்சடை போட்டு விடுங்க, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நானும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஆசைப்படி ரெட்டைச்சடை எல்லாம் போட்டு மேடம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெனக்குட்டிக்கு ஆசையா தலை சீவி விடுறதுல இந்த பாலை வச்சதான் மறந்துட்டேன். நல்ல வேலைக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருந்தேன். சிம்ல வச்சுட்டு போயிருந்ததுனால பால் பெருசா பொங்கல. அதுக்கடுத்து லெனக்குட்டி அம்மா எனக்கு கோதுமை தோசை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாவே கேட்டுட்டு இருக்கா கோதுமை தோசை சுட்டுத்தாங்கன்ட்டு. நானும் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டேன். இன்னைக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டா. சரி, இதுவே எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்டா மீதி எல்லாருக்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை தோசையும் சாம்பார் தான். ஃப்ரைடே சாம்பார் வச்சிருந்தேன். அந்த சாம்பார் கொஞ்சம் மீதம் இருந்ததுனால அதை வச்சு இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்த 2 டிக்கெட்டும் தனித்தனியா எந்திரிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தோசை ஊத்தி கொடுத்து முடிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா மணி 11 o'clock ஆச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. அதனால ப்ரீ ஒர்க் கொஞ்சம் பண்ணிடலாம். இந்த பச்சை பட்டாணி, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா எப்பப்ப தேவையோ ஸ்நாக்ஸுக்கு இல்லை குழம்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நான் ஊற வச்சிருந்தேன். ஆல்ரெடி ஊற வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருந்த எல்லா பட்டாணியும் காலி ஆயிடுச்சு. அதனால ஸ்கூல் ரீஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீ ஒர்க்கை கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டா வேலை ஈஸியாயிரும்ட்டு செஞ்சு வச்சுட்டேன். இன்னைக்கு லஞ்ச் வேலை கிடையாது. ஆமா, இன்னைக்கு என்ன குட்டீஸ் 2 பேரும் லஞ்ச் பிரியாணி வேணும் கடையில் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்ததுனால எனக்கு இன்னைக்கு லஞ்ச் செய்யற வேலை இல்லை. இந்த லஞ்ச் செய்யற வேலை இல்லைன்னாலே செம குஷியாயிருவேன் நானு. அதனால அதுக்கு அடுத்த வேலையெல்லாம் வீட்டுல கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு அப்படின்லாம் இருந்துச்சு. கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குட்டீஸ் 2 பேத்துக்கு நெக்ஸ்ட் டியூஸ்டே பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இன்வைட் இருக்கு. அதுக்கு போறதுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. அதனால அதை அவங்களே பேக் பண்றேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நீங்களே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை எப்படி பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செஞ்சு காட்டினேன். அதுக்கடுத்து அதை போல அவங்களுமே செஞ்சு பழகிட்டாங்க. சூப்பரா அவங்க ஃப்ரெண்டுக்கு பேக் அவங்களே பேக் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. கிஃப்ட் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் என்ன லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லஞ்ச் ஆஸ் யூஷுவல் நாங்க கடையில் ஆர்டர் பண்ணிட்டு நான் முட்டை மட்டும் வேக வச்சுட்டேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு
இந்த ஊற வச்சிருந்தால அந்த கொண்டைக்கடலை பட்டாணி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரீஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பட்டாணிலாம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டே பார்த்தீங்கன்னா செம பிஸியாக தான் போச்சு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஸோ இந்த ப்ரீ ஒர்க்லாம் பார்த்து வச்சதுனால கம்மிங் அப் வீக்கில் ஸ்கூல் வீக்ஸில் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.